வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 7 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வில்லன்கள் 3 பேரும் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு சுலபமா இன்னொருத்தரை அனுப்பிட்டு அவங்க 3 பேரும் வெளியில வந்துடுறாங்க. அப்ப அங்க நம்ம ஹீரோவுக்கு விசுவாசமா இருக்கிற ஒரு அதிகாரி நேரா நம்ம ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவரு சொல்றாரு, ஐயா, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க 3 பேரையும் கொண்டாந்து அதிகாரிங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போனீங்க, சட்டப்படி தண்டனை கிடைக்கட்டும் அப்படின்னு. ஆனா அவங்க சட்டத்துல இருக்கிற ஓட்டைய பயன்படுத்தி அவங்க இப்ப வெளியில வந்துட்டாங்க ஐயா. இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, எப்படி வெளியில வந்தாங்க? அதிகாரி சொல்றாரு, இங்க பாருங்கய்யா, அங்க வந்துட்டு ஒருத்தர் சண்முகம் அப்படின்னு பேரை சொல்லிக்கிட்டு அவர் சரண்டர் ஆகிட்டாரு. நான் தான் வந்துட்டு அந்த ஆபத்தான பொருளை கோவில்ல வச்சேன் அப்படின்னு சொல்லி அவரே சரண்டர் ஆகிட்டாரு. எனக்கு அவரை பார்க்கும் பொழுது ரொம்ப பாவமா இருந்துச்சு. கண்டிப்பா இவங்க அவருக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிதான் அப்படி பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கண்டிப்பா இவனுங்க பணம் கொடுக்க மாட்டானுங்க. பாவம் அவரு. இவனுங்க சொன்னதை கேட்டுட்டு இப்படி அதிகாரிங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்ப என்னையா பண்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க மறுபடியும் உங்ககிட்ட சரணடைவாங்க. அதுக்கு அதிகாரி சொல்றாரு, அப்படியா சார்? சரிங்க சார். அந்த மாதிரி ஆளெல்லாம் வெளியில இருக்கவே கூடாது. அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கால் பண்றேன் அப்படின்னு ஹீரோ போனை கட் பண்றாரு. அப்ப நம்ம பாட்டி அங்கேருந்து சொல்லியா பேராண்டி, என்னையாச்சு, யாருகிட்டயா பேசிக்கிட்டு இருந்தேன்? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, அந்த 3 பேரும் இருக்காங்கல்ல, அவங்க அதிகாரிங்களை ஏமாத்தி வெளியில வந்துட்டாங்களாம். சோ வந்ததும் வராததுமாதான் அத்தைக்கு அவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிச்சிருக்காங்க. இத கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, என்னையா சொல்ற? ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, அத்தையோட வீட்டுக்கு மாயாண்டி அனுப்பி அவங்களுக்கு ஆபத்தை விளைவிக்க பார்த்தாங்க. நல்ல வேலை, கடைசி நேரத்துல மயிலு போன் பண்ணி சொல்லிட்டாரு. நான் போயிட்டு அவங்கள காப்பாத்திட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காளியம்மா தான். அவங்கதான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. சும்மாவே விடக்கூடாது பாட்டி. பாட்டி சொல்றாங்க, பேராண்டி, அவங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்துதாயே ஆகணும். சொல்லியா என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நான் யோசிச்சு வச்சுட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. பாட்டி சொல்றாங்க, சரியா பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு பிளான் பண்றாரு, சூப்பர் பிளான். இன்னொரு பக்கம் அந்த வில்லி 2 ரவுடிங்க 3 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு ரொம்பவே ஜாலியா இருக்காங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சித்தி, எப்படியோ நம்ம வெளியில வந்துட்டோம். இதுக்கப்புறம் அந்த எதிரியோட குடும்பத்தை எப்படி காலி பண்றது அப்படின்னு யோசிக்கணும். அப்ப காளியம்மா சொல்றாங்க, மவனே, நேரா அந்த டிரைவர் பயலுக்கு போன் பண்ணு. நம்ம வெளியில வந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, சரிங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த டிரைவர் நம்ம ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சிவனாண்டி கேக்குறாரு, இங்க பாரு, நாங்க போன் பேசுறத வச்சு நீ கண்டுபிடிச்சிருக்கலாம். நாங்க வெளியில வந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க வெளியில வந்த விஷயம் எனக்கு தெரியும். அப்ப வில்லன் சொல்றாரு, தெரியுமா? அப்போ நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு சரியான ஆப்ப வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதுவும் உனக்கு தெரியணும்ல. இங்க பாரு, நாங்க வெளியில வந்துட்டோம். இதுக்கப்புறம் உன்னை பழி வாங்குறதுதான் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாத வேலைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதோட இந்த பிரச்சனையை முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை வராது. நீங்க இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்றது ரொம்ப தப்பு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, டேய், இங்க பாருடா, நாங்க வெளியில வந்ததே உன்னை பழி வாங்குறதுக்காக மட்டும்தான். அதுக்காக நாங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம் அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, ஈஸ்வரிய எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நாங்க எல்லாருமே ரொம்ப பெரிய திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இடையில நீ எப்ப பார்த்தாலும் சொதப்பிக்கிட்டே இருக்க. சோ இந்த வாட்டி உன் கண்ணு முன்னாடியே ஈஸ்வரிய பழிவாங்க போறோம். ஈஸ்வரிய இந்த ஊருக்கு 0 போறோம். அவகிட்ட உள்ள அந்த தலைவர் பதவியை புடுங்க போறோம் பாரு அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா, சரி, உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்ப வில்லன் கேக்குறாரு,
என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, உங்க வீட்டுக்குள்ள 3 ஆபத்தான பொருளை வச்சிருக்கேன். இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு சிவனாண்டி. இருந்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட காட்டிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக, இங்க பாருடா, நீ பொய் சொல்லுவ, நீ எல்லாம் அப்படி எல்லாம் பண்ண மாட்ட. அப்ப ஹீரோ சொல்றாரு, எப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணீங்களோ அப்பவே உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்பு வைக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். இதை கேட்டதும் சிவனாண்டி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. சிவனாண்டி போனை கட் பண்ணிட்டு, சித்தி, அவன் ஆபத்தான பொருளை நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான், பயமா இருக்கு சித்தி. அப்ப அவங்க சொல்றாங்க, என்னடா மவனே சொல்ற? அப்ப முத்து சொல்றாரு, இங்க பாரு, வீட்டுக்குள்ள ஃபுல்லா தேடி பார்க்கணும் வாங்க அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு எங்க பார்த்தாலுமே தேடுறாங்க. பார்த்தா எங்கேயுமே காணும். அப்போ மாடியில ஒரு ரூம் இருக்கு. அப்ப வில்லன் சொல்றாரு, சித்தி, இந்த ரூமுக்குள்ளதான் ஏதோ டிக் டிக்னு சத்தம் கேக்குது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போறாங்க. அங்க போயிட்டு தலகாணி எடுத்தா அதுல ஆபத்தான பொருள் இருக்கு. அதுல கரெக்டா 10 செகண்ட் தான் இருக்கு. அப்ப முத்து சொல்றாரு, மவனே, இத கண்டிப்பா ஆஃப் பண்ண முடியாது போலயே, ஆஃப் பண்ண முடியாத அளவுக்கு தான் அவன் வச்சிருப்பான். எப்படி உள்ளார கொண்டாந்து வச்சான்னு தெரியல. நம்ம 3 பேரு வீட்டுல இல்லாத நேரத்துல கொண்டாந்து வச்சிருக்கான். நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு ஓடணும், வாடா மவனே அப்படின்ட்டு 3 பேருமே சேர்ந்து வெளியில ஓட அப்படியே வீடு காலி ஆகுது. அதுக்கப்புறம் காளியம்மா சொல்றான், என் வீட்டை இப்படி காலி பண்ணிட்டானே, அவனை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின வீடு அப்படின்னு. அதுக்கு வில்லன் சொல்றாரு, சித்தி, அவனை சும்மா விடக்கூடாது சித்தி அப்படின்னு. சரி வாங்க காருக்கு போகலாம் அப்படின்ட்டு காருக்கு போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ மறுபடியும் போன் பண்றாரு. அதுக்கு வில்லன் சொல்றாரு, சித்தி, மறுபடியும் இவன் போன் பண்றானே, பயமா இருக்கே அப்படின்னு. வில்லி சொல்றாங்க, அட்டன் பண்ணி கேளு அப்படின்னு. அப்போ வில்லன் போன் அட்டன் பண்ணி, இங்க பாரு, எங்க வீட்டை காலி பண்ணிட்டியல்ல, உன்னை சும்மா விட மாட்டான்டா. ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அடுத்து நீங்க எதுல உட்காந்துருக்கீங்களோ அதை காலி பண்ண போறேன். இது கேட்டதும் வில்லன் அதிர்ச்சியாகி, சித்தி, வச்சுட்டான் சி, கார்லயே வச்சுட்டான் அப்படின்னு. இது கேட்டதும் காளியம்மா ஷாக் ஆகி, ஐயோ, காரை விட்டு இறங்கி ஓடுங்க அப்படின்ட்டு இங்க இருந்து ஓடுறாங்க. அப்போ வில்லன் சொல்றாரு, சித்தி, நம்ம எங்க போனாலுமே அவன் வச்சிருக்கானே, இப்ப நம்ம என்ன சித்தி பண்றது? காளியம்மா சொல்றாங்க, மவனே, நம்ம வெளியில இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான் போல, நம்ம பேசாப்ல அதிகாரிங்க கிட்ட போயிட்டு சரணடைஞ்சிடலாம். முத்து சொல்றாரு, காளியம்மா, என்ன இப்படி பேசுற, அங்க எல்லாம் போக வேணாம் அப்படின்ட்டு. அதுக்கு வில்லன் சொல்றாரு, ஆமா சித்தி, மறுபடியும் போனா கண்டிப்பா நம்மள பிடிச்சிருவாங்க, நம்ம அங்க போனா நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து தான், பேசாப்ல நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு 3 பேருமே சேர்ந்து போறாங்க. அங்க போறதுக்கு முன்னாடியே அங்க மறுபடியும் ஒரு இடத்துல காலி ஆகுது. இத பார்த்ததும் காளியம்மா ஷாக் ஆகி, மவனே, இதுக்கு மேல நம்ம வெளியில இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நம்ம போயிட்டு அதிகாரிங்க கிட்ட சரணடைஞ்சிடலாம். அங்க போனா மட்டும்தான் நமக்கு ஆபத்து இல்ல, பாதுகாப்பா இருக்கலாம். உடனே முத்து சொல்றாரு, ஆமா காளியம்மா, நீ சொல்றது சரிதான், நம்ம வெளியில இருக்கிற வரைக்கும் அந்த டிரைவர் பையன் என்ன பண்ணுவானோ எனக்கு தெரியல, சரி வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா அங்கிருந்து ஓடுறாங்க நேரா ஸ்டேஷனுக்கு. அங்க அதிகாரிங்க 3 பேரும் வரத பார்த்துட்டு, என்ன இவ்வளவு வேகமா 3 பேரு வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்போ வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நாங்க தான் அந்த ஆபத்தான பொருளை கோவில்ல வச்சோம், எங்களை கைது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட அதிகாரி ஷாக் ஆகி, யோ, என்னம்மா சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்முகம் அப்படிங்கிற ஒருத்தர் சரணடைஞ்சாரு, இப்ப என்ன நீங்க சொல்றீங்க? இங்க பாருங்க, அவரை நாங்க கைது பண்ணிட்டோம், உங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல, வெளியில போங்க. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நாங்க தான் சார் அந்த சண்முகத்துக்கு காசு கொடுத்து அப்படி பொய் சொல்ல சொன்னோம், வேணும்னா சண்முகத்தை கேளுங்க, டேய் சண்முகம் சொல்லுடா அப்படின்னு. அப்ப சண்முகம் நினைக்கிறாரு, என்ன இது இவங்களே சொல்றாங்க, சரி சொல்லிடுவோம் அப்படின்னு. சண்முகம் சொல்றாரு, ஆமா, இவங்கதான் காசு கொடுத்து நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்க சொன்னாங்க, அதனாலதான் நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டேன். இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாரியா, பணத்தை கொடுத்துட்டா என்ன வேணாலும் பண்ணுவியா, போ வெளியில அப்படின்னு சொன்னதும் சண்முகம் என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அதிகாரிங்க நேரா சிவனாண்டிய பார்த்து, அப்ப நீங்க 3 பேரும் தான் இதுக்கு காரணமா அப்படின்னு சொல்ல, அவங்க 3 பேரும் சொல்றாங்க, ஆமாங்கய்யா, நாங்க தான் அந்த கோவிலுக்குள்ள ஆபத்தான பொருளை வச்சோம், அத்தனை மக்களுக்கும் ஆபத்து வர்றதுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு சொன்னதோட அதிகாரிங்க நேரா 3 பேரையும் மறுபடியும் கைது பண்றாங்க. இது எல்லாத்தையுமே அந்த
இன்னொரு அதிகாரி நம்ம ஹீரோவுக்கு போன் பண்ணி சொன்னாருல்ல, அவரு பாத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பெரிய அதிகாரி நேரா 3 பேரையும் பார்த்து, இங்க பாருங்க, இனிமே 3 பேரும் ரிலீஸ் ஆவீங்க அப்படின்னு நினைச்சு கூட பாக்காதீங்க. உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க காளியம்மா. ச்சே, நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இந்நேரம் சந்திரா வந்துட்டு ஜாமீனுக்கான ஏற்பாடுகளை பண்ணிருப்பா. நம்ம தேவையில்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இப்படி கடைசியில மாட்டிக்கிட்டதுதான் மிச்சம் அப்படின்னு சேட் ஆகுறாங்க. அதே நேரத்துல அந்த ஹீரோவுக்கு போன் பண்ணி சொன்ன அதிகாரி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு மறுபடியும் நம்ம ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் 3 பேரும் வந்து மறுபடியும் சரணடைஞ்சிட்டாங்க. நாங்க தான் அந்த கோவில்ல ஆபத்தான பொருளை வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சரணடைஞ்சிட்டாங்க. இத கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, அப்படியா, ரொம்ப நல்லது. இதுக்கப்புறமும் அவங்க வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பிளான் பண்ணி பேசினா அவங்கள விடாதீங்க. அப்ப அதிகாரி சொல்றாங்க, சரிங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரி அவங்கள வெளியில விடாதீங்க அப்படின்னு சொல்ல அதிகாரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப நம்ம பாட்டி ஹீரோ கிட்ட வந்துட்டு என்னையா ஆச்சு? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, அந்த 3 பேரை சேர்ந்து வெளியில வரதுக்காக பிளான் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு சரியான ஆப்பு வச்சு மறுபடியும் அவங்கள அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டேன். இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நல்ல விஷயத்த பண்ணிருக்கியா. நீ ஈஸ்வரிக்கு பாதுகாப்பா இல்லாதது தெரிஞ்சு அவங்க ஈஸ்வரிக்கு பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ எங்க இருந்தாலும் ஈஸ்வரிக்கு ஏதாவது ஒரு வகையில நல்லது பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, இருக்கட்டும், இன்னும் எத்தனை நாளைக்கு, கூடிய சீக்கிரம் அத்தை கிட்ட நம்ம மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறத நிரூபிச்சு அத்தையோட மனசை எப்படியாவது மாத்திடுறேன். பாட்டி சொல்றாங்க, சரியா, இது எப்ப நடக்கும் அப்படின்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, இது எல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கும், நீங்க நம்பிக்கையோட இருங்க. இதை கேட்டதும் பாட்டியும் சரியா பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மயிலு நேரா ஹீரோவுக்கு போன் பண்ண, அப்ப நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மயிலு சொல்றாரு, சகல, வர வர இங்க சின்னத்தையோட அதிகாரம் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அவங்க இஷ்டத்துக்கு அத்தை கிட்ட கண்டதையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அத்தை கோவப்பட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால அத்தைக்கு வந்துட்டு பாதிப்பு வருமோ அப்படின்னு பயமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் எப்பவுமே அத்தைக்கு துணையா இருப்பேன். அவங்க எந்த விஷயத்திலயும் சிக்கிர மாட்டாங்க, நீங்க பயப்படாதீங்க. இது கேட்டதும் அவரு சொல்றாரு, சரிங்க சகல, எனக்கும் ரொம்ப பயமா தான் இருக்கு இவங்க பண்றதையெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரி சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மயிலு போனை கட் பண்றாரு. அப்புறமா வில்லி நினைக்கிறாங்க, சரி இப்படியாவது போயிட்டு அவங்களுக்கு ஜாமீனை ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு வக்கீல கூட்டிக்கிட்டே நேரா அங்க ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போனதும் அதிகாரி நேரா ஈஸ்வரிய வில்லிய பார்த்து, இங்க பாருங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இவங்க 3 பேருக்கும் ஜாமீன் கொண்டு வந்திருக்கேன், அவங்கள வெளியில விடுங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, இவங்க 3 பேருக்கும் இனிமே ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இவங்க என்ன வேலை பண்ணிருக்காங்க தெரியுமா? இது கேட்டதும் வில்லி கேக்குறாங்க, ஏங்க என்னாச்சு? அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, சண்முகம் அப்படிங்கிறவரை அனுப்பி நான் தான் பண்ண சொல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இவங்க ஓடி வந்து நான் தான் பண்ணேன் அப்படின்னு அக்செப்ட் பண்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. இவங்க எங்களை எல்லாம் ஏமாத்துற மாதிரி. சோ இவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாளைக்கு நீங்க கோர்ட்டுல பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னதும் வில்லிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இது, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு வில்லி வந்துட்டு நேரா காளியம்மா கிட்ட போயிட்டு, அத்தை, என்னத்த பண்ணி வச்சிருக்கீங்க? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சாரி சந்திரா, எப்படியாவது வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சு நாங்க இப்படி ஒரு பிளான் பண்ணோம். கடைசியில இப்படி மாட்டுவோம் அப்படின்னு எதிர்பார்க்கல. அப்ப வில்லி சொல்றாங்க, ஏங்க இப்படி சொதப்பி வச்சிருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல வரேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, சாரி சந்திரா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, சரி விடுங்க, என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். சரி, நான் கோர்ட்டுல பாத்துக்கிறேன். ஆனா இங்க நீங்க 3 பேரும் கவலைப்படாதீங்க, உங்க 3 பேரையும் காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா? அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, மருமவளே, நம்ம நினைச்ச மாதிரி அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் சரியான யமகாதகன். இத்தனை நாளும் ஈஸ்வரிக்கு உண்மை தெரியல அப்படின்னு நினைச்சு பொறுமையா இருந்திருக்கான். இப்போ ஈஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அதனால அவன் கண்டிப்பா இதை விட மோசமான ஒரு கேரக்டர்ல தான் இருக்க போறான். நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்கத்த, என்ன ஆனாலும் சரி, நான் கண்டிப்பா மறுபடியும் அவனை இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் அந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. அக்கா காரி கிட்ட இன்னும் சொல்லி கொடுத்து அவளை வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்ல உடனே காளியம்மாளும் சரி மருமவளே அப்படின்னு சொல்ல வில்லி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.